அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கமலக்கண்ணன் பேசுகிறேன், கண்ணன்ஸ் ஃபிசியோதெரபி கிளினிக். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்கலாம், நான் ஸ்ட்ரெச்சிங் அப்படின்றத ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸ்ட்ரெச்சஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸ்ட்ரெச்சஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு மசிலை வந்து நம்ம எலாங்கேட் பண்ண, அதாவது லாங் ஆக்கிறதுக்காக நம்ம பண்ணுற அந்த எக்ஸசைஸ் தான் வந்து ஸ்ட்ரெச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெச்சஸால் என்ன யூஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெச் நான் பண்ணுறதுனால நம்மளுடைய இன்ஜுரி லெவல் வந்து நம்ம கம்மி பண்ணலாம். ஸோ ஏன்னா நம்ம வந்து இப்போது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸில் நம்ம பண்ணுறோம், திடீர்னு ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் மட்டும் கிடையாது, நம்ம நார்மல் பர்சனே ஒரு ஏதாவது ஸ்போர்ட்டிங் ஆக்டிவிட்டி விளையாடுறீங்க அப்படின்னா, திடீர்னு நம்ம விளையாடும் போது என்ன ஸ்ட்ரெச் பண்ணாமல் விளையாடும் போது என்ன ஆகுனா இன்ஜுரி ஆக வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து மசில் வந்து இன்ஜுரி ஆக வாய்ப்பு இருக்கும். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் திடீர்னு இன்றைக்கி விளையாட போன உடனே அடுத்த நாள் வந்து எனக்கு வந்து ரொம்ப பெயினாக இருக்குது, என்னால் கையை கூட வந்து மடக்கி நீட்ட முடியல, இல்லை காலை வந்து மடக்கி நீட்ட முடியல, ரொம்ப வலியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சடனாக வந்து ஒரு அவுட் பர்ஸ்ட், அதாவது சடனாக வந்து ஒரு மூமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த மசில் வந்து அடாப்ட் ஆகாமல் என்ன ஆகிடும்னா இன்ஜுரி ஆகிடும். ஏன்னா வந்து அந்த மசில் வந்து ஒரே பொசிஷனில் நம்ம வந்து இருக்கும். அதாவது எப்படின்னா, நம்ம எந்த ஒரு வேலையும் செய்யாமல் ஒரு மினிமல் ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த மசில் வந்து அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ரெச் ஆகாது, அந்தளவுக்கு எலாங்கேட்டட் ஆகிருக்காது. ஸோ அப்போ நம்ம திடீர்னு வந்து நம்ம அந்த மசிலை வந்து ஒரு ஸ்போர்ட்டிங் ஆக்டிவிட்டிக்கு எடுத்துகிட்டு போகும்போது அது என்ன ஆகுதுன்னா திடீர்னு வந்து லாங் ஆகுது. ஸோ வந்து ஒரு சடன் அவுட் பர்ஸ்ட், அதாவது சடனாக வந்து நம்ம அந்த மசில் வந்து வேலை தரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த மசிலால் அடாப்ட் பண்ண முடியாமல் இன்ஜுரி வந்து நடந்து போயிடுது. சரிங்களா? ஸோ வந்து அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா, எந்த ஒரு ஸ்போர்ட்டிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா வார்ம் அப் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்போர்ட்டிங் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுங்க, இல்லை வந்து ஏதாவது ஒரு கேம் விளையாடுறீங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நாம் வந்து அது வந்து எஜுகேட் பண்ணுறது. ஸோ இந்த ஸ்ட்ரெச்சஸ் அப்படின்னு இது பண்ணுறதுனால என்னென்னலாம் யூஸஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இன்ஜுரிஸ். நம்ம மசிலை வந்து இன்ஜுரி ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம், அதாவது வந்து பாதுகாத்துக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பாதுகாத்துக்கலாம். இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து நம்மளுடைய ரேஞ்ச் ஆஃப் மோஷன் சொல்லுவாங்க, அதாவது வந்து நம்மளுடைய ரேஞ்ச் ஆஃப் மோஷன் சொல்லிட்டு அதாவது வந்து இந்த கை வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணுறோம், ஃபுல்லாக ஃப்ளெக்ஸ் பண்ணுறோம், வந்து மடக்கங்கிட்டுறோம் அப்படின்னா உடம்பை வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக வச்சுக்கலாம். அதாவது ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து அந்த ரேஞ்சை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம். இன்னொன்று வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி, நம்ம உடம்பு வந்து எந்த ஒரு மூமெண்ட்டு, எந்த ஒரு ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கும் நம்ம ஃப்ளெக்சிபிளாக வந்து அந்த நம்ம உடம்பை வந்து வச்சுக்கிறதுக்கு ஸ்ட்ரெச்சஸ் வந்து ரொம்ப முக்கியம். இன்னொன்று வந்து ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறதுனால இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகமாகும். நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகமாகும். ஸோ வந்து இது மாதிரிலாம் வந்து இதெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ரெச்சஸ்னால வர யூசஸ். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு தடவையாவது நம்ம உடம்பு வந்து ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும். அப்படி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணோம்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாகவும் இருக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும், எந்த ஒரு இன்ஜுரியும் வந்து நடக்காமல் இருக்கும், எந்த ஒரு வந்து மசிலுக்குள்ளே எந்த ஒரு இன்ஜுரிஸும் நடக்காமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வந்து எந்த ஒரு ஸ்போர்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெச்சஸ் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து நம்ம இன்ஜுரியிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து நம்மளோட எஃபிஷியண்ட்டாகவும் எஃபெக்டிவாகவும் அந்த கேமை வந்து நம்ம கொண்டு போக முடியும். நம்ம வந்து மசிலை வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக வச்சுக்கிட்டோம்னா அந்த ஸ்போர்ட்டை வந்து நம்ம என்ன சொல்கிறது, ரொம்ப எஃபெக்டிவாக வந்து அந்த ஸ்போர்ட்டை வந்து நம்ம விளையாட முடியும். ஸோ இதை வந்து தவிர்த்துக்க முடியும். இதுதான் வந்து ஸ்ட்ரெச்சஸோட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். சரிங்களா? ஸோ இது தெரிஞ்சுக்கங்க. ஜஸ்ட் ஷார்ட். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.